தற்பொழுது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டுள்ளோம். விஜய் தலைமையில் நாளை நடைபெறும் தாவேகா 2ஆம் ஆண்டு விழாவில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, விவரங்கள். அஸ்வினி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நாளைய தினம் சென்னையில இருக்கக்கூடிய மாமல்லபுரத்தில் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இந்த கூட்டம் என்பது ஒரு பொதுக்குழு கூட்டமாக நடைபெறுவதாக தான் இருந்தது. அதன் பிறகுதான் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா பனையூரில் இருக்கக்கூடிய தாவேகாவினுடைய அலுவலகத்துல ஏற்கனவே தொடங்கி நடைபெற்று முடிந்துவிட்ட ஒரு சூழல்ல பொதுக்குழுவாக நடைபெற இருந்த ஒரு கூட்டத்தை 2ஆம் ஆண்டு ஒரு தொடக்க விழாவாக பெரிய அளவுல நடத்த வேண்டியதனுடைய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு மிக முக்கிய முடிவுகள் எல்லாம் இந்த கூட்டத்துல எடுப்பதற்காகத்தான் விஜய் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்ய சொல்லியிருக்கிறார் என்ற ஒரு தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தை பொறுத்தவரை தேர்தல் கணக்கு தாவேகாவில் தொடங்கியிருக்கு. அதோடு மட்டுமல்லாமல் தேர்தல் தொடர்பான கூட்டணி அமைப்பது தொடர்பான ஒரு முடிவும் நாளைய தினம் எடுக்கப்பட இருக்கிறது. இந்த தேர்தல் கூட்டணிக்கான ஒரு அச்சாரமாக தேர்தல் கூட்டணி முடிவு செய்வதற்கான ஒரு குழுவை நாளைய தினம் அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அறிவிக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் நாளை தினம் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்துல பிரசாந்த் கிஷோர், பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் கலந்து கொள்வார் என்ற ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது. எனவே அவர் பல்வேறு மாநிலங்கள்ல, குறிப்பாக தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்கள்ல ஒரு கட்சி ஆட்சி அமைப்பதற்கு பல்வேறு வியூகங்களை வகுத்து கொடுத்து அது வெற்றிகரமாக அமைந்த ஒரு கைராசிக்காரராகத்தான் பிரசாந்த் கிஷோரை அனைவரும் பார்க்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில இந்த 2026 தேர்தலுக்கு பிரசாந்த் கிஷோரை முடிவு செய்து வைத்திருக்கக்கூடிய விஜய் இந்த 2ஆம் ஆண்டு தொடக்க விழா மிகப்பெரிய அளவில் நடைபெறக்கூடிய இந்த தொடக்க விழாவிலேயே பிரசாந்த் கிஷோரை மேடையில் ஏற்றுவதற்கு விஜய் தயாராக இருக்கிறார் என்ற ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாம் ஏற்கனவே தெரிவித்தது போல இந்த தேர்தல் தொடர்பான கூட்டணி அமைப்பதற்கான ஒரு குழுவை நாளை தினம் சுமார் ஒரு 6 பேர் கொண்ட மூத்த நிர்வாகிகள் இந்த குழுவில் இடம்பெற இருக்கிறார்கள். இந்த 6 பேர் கொண்ட ஒரு குழுவை நாளை தினம் அதிகாரப்பூர்வமாக விஜய் அறிவிப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக தான் நாம் சொன்னது போல பிரசாந்த் கிஷோர் நாளை தினம் இந்த 2ஆம் ஆண்டு வெற்றி விழாவினுடைய மேடையில அவர் ஏற இருக்கிறார் என்ற ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு தாவேகாவினுடைய நிகழ்ச்சியா இருந்தாலும் விழாவாக இருந்தாலும் விஜயினுடைய உரை என்பது அந்த விழாவில் மிக முக்கிய ஒரு பங்கு வகிக்கும். அந்த அடிப்படையில நாளை தினம் சரியாக 30 நிமிடங்கள் பேசுவதற்கு விஜய் தயாராகி விட்டார் என்ற ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது. அந்த விஜய் என்ன பேச போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, குறிப்பா பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறக்கூடிய பாலியல் தொல்லை தொடர்பான பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக நாளை தினம் மேடையில் விஜய் கர்ஜிக்க போகிறார் அப்படிங்கிறது தான் தாவேகாவுடைய ஒரு மூத்த நிர்வாகிகள் கொண்ட ஒரு நிர்வாகி தரப்பிலிருந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது. அதோடு மட்டுமல்லாமல் மும்மொழி கொள்கை ஏற்கனவே அது தொடர்பான ஒரு கருத்துக்களை விஜய் பொது மேடையிலேயே பேசுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய அதற்கு முன்பாகவே தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் தொடர்பான கருத்துக்கள் எல்லாம் பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில மும்மொழி கொள்கை தொடர்பாக நாளைய தினம் விஜய் பேச இருக்கக்கூடிய அந்த 30 நிமிட உரையில மிக முக்கிய பங்கு இந்த மும்மொழி கொள்கைக்கு கிடைக்கப்பெற இருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் ஏற்கனவே தமிழக அரசு இந்த தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த தொகுதி வரையறை தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அந்த அனைத்து கட்சி கூட்டத்துல தமிழக வெற்றி கழகம் இடம்பெறுமா இடம்பெறாதா என்பன போன்ற பல்வேறு கேள்விகள் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த நிலையிலையும் தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பாக நாளைய தினம் அதிகாரப்பூர்வமாக விஜய் அறிவிப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த கூட்டணி கணக்கு, அதற்கான குழு, பிரசாந்த் கிஷோரை மேடையில் ஏற்றுவது, தமிழகத்தினுடைய களச்சூழல் தொடர்பாக பேசுவது உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை நாளை தினம் நடைபெறக்கூடிய 2 மணி நேரம் அந்த 2ஆம் ஆண்டு வெற்றி விழா கூட்டத்துல, தொடக்க விழா கூட்டத்துல விஜய் பேசப் போகிறார் என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கக்கூடிய இந்த நிலையில தான் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை இது ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு முக்கிய நிர்வாகிகள், குறிப்பாக அதிமுகவில் நீண்ட காலமாக இருந்த மருது அழகராஜ் தொடங்கி அதே போன்று பாஜகவில் இருந்து விளங்கிய ரஞ்சனா நாச்சியார் என பல்வேறு முக்கிய நபர்கள் நாளை தினம் அதே மேடையில் வைத்து தாவேகாவில் இணைய போகிறார்கள் என்ற ஒரு தகவலும் நாளை தினம் இந்த நிகழ்ச்சி எல்லாம் நடக்கப் போகிறது என்பன போன்ற பல்வேறு தகவலும் கிடைத்திருக்கின்றன. எனவே நாளை தினம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா பல்வேறு ஒரு
திரைப்படம் போலவே ஒரு மசாலா நிறைந்ததாகவே இருக்கும் என்பதே தற்போதைய ஒரு அண்மை தகவலாக இருக்கின்றது. அஸ்வினி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவா.